நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. قال الله تعالى في القران العظيم: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மதரசா மாணவர்களே, இந்த வார பயான் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நடத்தப்படுகிற குர்ஆனுடைய விளக்க வகுப்பில் இந்த வாரம் பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு தரக்கூடிய படிப்பினை என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சிறப்பித்து சிலாகித்து மிக பெரும் அறிவுரையாக படிப்பினையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அவன் சோதிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க நாடிவிட்டால் அல்லாஹ்வுடைய சோதனை நிச்சயமாக வரும் என்பதையும், அல்லாஹ்விடத்தில் வெறுப்படைதல் அதிருப்தி அடைதல் ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு என்பதையும், நபியவர்களாக இருந்தாலும் நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து எந்த ஒரு மனிதனும் தப்ப முடியாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு படிப்பினையைத்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் இந்த சோதனையை பற்றி, துன்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, மா அசாப மின் முசீபத்தின் இல்லா பி இத்னில்லா, உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தோடு, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு, அவனுடைய விருப்பத்தோடு தான் உங்களுக்கு சோதனைகள் துன்பங்கள் வருகிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான். அப்போ நமக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவனுடைய விருப்பத்தோடு தான் நமக்கு ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, சூரா யூனுஸ் 10வது சூறாவிலும் அவர்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. யூனுஸ் நபியுடைய சமுதாயத்தை பற்றி, யூனுஸ் நபியை பற்றி சூரா யூனுஸிலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. 6வது சூறாவில் 86வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது சில நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அதில் யூனுஸ் நபியை பற்றியும் சொல்லி காட்டுகிறான். வ இஸ்மாயில வல் யஸஅ வ யூனுஸ வ லூத்தன் வ குல்லன் ஃபல்லல்னா அலல் ஆலமீன். இன்னும் இஸ்மாயில், அல் யஸவு, யூனுஸ், லூத் இவர்கள் யாவரையும் உலகத்தில் உள்ள அனைவரிலும் அல்லாஹ் மேன்மையாக ஆக்கினான். யூனுஸ் நபியையும், இஸ்மாயில் நபியையும், அல் யஸவு நபியையும், லூத் நபியையும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட அல்லாஹ் மேன்மையாக ஆக்கினான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதற்கு முந்தைய வசனமான 84, 85 வசனத்தில் இப்ராஹிம் நபியிலிருந்து யாக்கூப் நபியிலிருந்து யூசுப் நபி வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது.
அப்போ குறிப்பிட்ட சில நபிமார்களில் யூனுஸ் நபியையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் மேன்மையாக்கி வைத்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை தவறான ஒரு முடிவு எடுத்து கோபம் கொண்ட காரணத்தினால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லும்போது, வ தன்னூனி இது தஹப முகாலிபன் ஃப தன்ன அல்லன் நக்திர அலைஹி ஃபனாதா ஃபில் லுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக்க இன்னி குந்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் இந்த வசனத்தில் சூரா அன்பியாவில் 21வது சூறாவில் வரக்கூடிய 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் நினைவு கூர்வீராக, துன்னூன் யூனுஸ் தம் சமூகத்தவரை விட்டும் கோபமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் சமூகத்தாரை விட்டும் கோபமாக வெளியேறிய போது பாவிகள் சமூகத்தை விட்டும் வெளியேறிவிட்டபடியால் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். தன்னுடைய அதாவது பாவிகளான வரம்பு மீறிய குற்றவாளிகளான அந்த சமூகத்தை விட்டு கோபத்தோடு அவர் வெளியேறினார். அப்படி வெளியேறிய காரணத்தினால் அவரை நாம் சோதிக்க மாட்டோம், நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். எனவே அவர் மீனுடைய வயிற்றில் ஆழ்ந்த இருளில் இருந்தபோது அவர் அல்லாஹுவை அழைத்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக்க இன்னி குந்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை. அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். அப்ப இந்த பிரார்த்தனையின் மூலமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்து, அல்லாஹ் கொடுத்த சோதனையின் காரணமாக மீனுடைய வயிற்றில இரையாக சிக்கி கொண்ட யூனுஸ் நபி அந்த மீனுடைய வயிற்றுக்குள் உயிரோடு சென்று, மீனுடைய இறை பொய்யுக்குள் உயிரோடு சென்று அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தஸ்பீகை செய்து ஒரு அற்புதமான திக்ரை ஓதி அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேறினார்கள், அல்லாஹுவால் வெளியேற்றப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தான் மீனுடைய வயிற்றுக்குள்ளே போக வச்சு அவர்களை சோதிச்சான். அல்லாஹுவே மீனுடைய வயிற்றை விட்டும் அவர்களை வெளியேற்றியதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய மற்றொரு சூறாவான 37வது அத்தியாயமான சூரா அஸ்ஸாஃபாத் என்று சொல்லப்படுகிற 37வது சூறாவில் 139வது வசனத்திலிருந்து 147வது வசனங்கள் வரைக்கும் இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் இதில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களின் சமூகத்தாரை பற்றியும் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை பற்றியும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சோதனையை பற்றியும் பிறகு அந்த சோதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றியதையும் அல்லாஹ் இந்த வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். 37வது சூறாவில் உள்ள 139வது வசனத்திலிருந்து 147வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வ இன்ன யூனுஸ ல மினல் முர்சலீன். மேலும் நிச்சயமாக யூனுஸ் நம்முடைய முர்சல்களில் அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்முடைய தூதர்களில் ஒருவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இது அபக்க இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன். நிரப்பப்பட்ட கப்பலின்பால் மக்கள் பயணம் செய்யக்கூடிய மக்களால் நிரப்பப்பட்ட கப்பலின் பக்கம் அவர் ஒளிந்து ஓடிய போது, அந்த கப்பலின் பக்கம் ஒளிந்து ஓடிய போது ஃபசாஹம ஃபகான மினல் முதுகலீன். அந்த கப்பலில் உள்ளவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தார்கள், இவர்தான் குற்றம் உள்ளவர் என்று தீர்மானித்தார்கள். ஃபல் தக்கமஹுல் ஹூத்து வஹுவ முலீம். ஆகவே அவர்களுடைய கப்பலில் பயணம் செய்த
அந்த மக்களின் பழிப்புக்கும் அவர்களின் பழி சொல்லுக்கும் அவர்களின் விமர்சனத்திற்கும் ஆளாக்கப்பட்ட நிலையில் அவர் கடலில் எரியப்பட வேண்டியவரானார். ஒரு மீன் அவரை விழுங்கியது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஃபலவுல அன்னஹு கான மினல் முசப்பிஹீன், ஆனால் அவர் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து இறைவனை அல்லாஹுவை துதி செய்து தஸ்பீகு செய்திராவிட்டால், அல்லாஹ்வை அவர் தஸ்பீகு செய்யாமல் இருந்தால் அவர் மறுமையில் எழுப்பப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே தங்கியிருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்போ அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே போய் மீனுடைய வயிற்றுக்குள் பல இருள்களுக்கு அடியிலே கிடந்து பல இருள்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்டு கப்பலில் பயணித்த யூனுஸ் நபி, கப்பலில் பயணித்தவர்களால் சீட்டு குலுக்கி பார்த்து அதிலே யூனுஸ் நபியின் பெயர் வந்த பிறகு அவர்கள் தூக்கி கடலில் வீசுகிறார்கள். கடலில் வீசப்பட்ட யூனுஸ் நபியை ஒரு பெரிய திமிங்கலமான மீன் அவரை முழுங்கி விடுகிறது. மீனுடைய வயிற்றுக்குள் போன யூனுஸ் நபி அந்த மீனுடைய அந்த இறைப்பை அதற்கு இரையாக உயிரோடு போய் இருள்களில் சிக்கி கொண்ட யூனுஸ் நபி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் நம்ம காப்பாற்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மையை புரிந்து அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் நமக்கு தந்த இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்த நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து திக்ரு செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான் என்பதை பற்றி அடுத்த வசனங்களிலே சொல்லுகிற பொழுது, அவர் நோயுற்றிருந்த நிலையில் நாம் அவரை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றி வெட்ட வெளியில் போட்டோம். வ அம்பத்னா அலைஹி ஷஜரத்தம் மீ யக்தீன் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்றியும் நாம் அவருக்கு மேல் ஒரு சுரை கொடியை முளைப்பித்து நிழலிடுமாறு செய்தோம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வ அர்சல்னாஹு இலா மீஅத்தி அல்ஃபின் அவு யஸிதூன், மேலும் நாம் அவரை ஒரு 100,000 அல்லது அதற்கு அதிகமானவர்களிடம் நபியாக அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஆமனு ஃபமத்தஅனாஹும் இலாஹீன், ஆகவே அவர்கள் ஈமான் கொண்டார்கள், ஆகையால் நாம் அவர்களை ஒரு காலம் வரை சுகிக்கச் செய்தோம், வாழச் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய சமுதாயத்தின் வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 1,00,000க்கும் அதிகமான மக்களுக்கு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய யூனுஸ் நபியுடைய சமுதாயத்துடைய எண்ணிக்கை எத்தனை? 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு, அதாவது யூனுஸ் நபியின் சமுதாயத்தில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் இருந்தார்கள். அவர்களுக்குத்தான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த மக்களை சத்தியத்தின்பால் அழைத்தார்கள். அந்த மக்களை நிராகரிப்பிலிருந்து குஃபுரிலிருந்து தௌஹீதின் பக்கம் அழைத்தார்கள், நேர்வழியின் பக்கம் அழைத்தார்கள். அவர்கள் குற்றவாளிகளாக, அவர்கள் அநியாயக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் இறுதி வரை திருந்தவில்லை. பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை அழிக்காமல் காப்பாற்றியதாக குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். காரணம் என்ன? இது சம்பந்தமான விளக்கங்களை நாம் ஹதீஸ் கித்தாபுகளில் இன்னும் தப்சீர் கித்தாபுகளில் பார்க்கிற பொழுது, யூனுஸ் நபியுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து விடுவான், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு திருந்தாவிட்டால் கடுமையான அழிவை அல்லாஹ் தரக்கூடிய தண்டனையை நீங்கள் சந்திப்பீர்கள், அதாபை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு போதித்தார். கடைசியாக சொன்னது, அந்த மக்கள் கடைசியாக சொல்லும்போது யூனுஸ் நபி கடைசியாக அல்லாஹ்வின் அதாபை பற்றி, அல்லாஹ் தரக்கூடிய வேதனையை பற்றி, தண்டனையை பற்றி எச்சரித்தும் அந்த மக்கள் அதை பற்றி பொருட்படுத்தாதவர்களாக, அலட்சியப்படுத்தியவர்களாக, அதை உதாசீனப்படுத்தியவர்களாக இருந்தார்கள். பிறகு யூனுஸ் நபி அந்த மக்களை விட்டு, அந்த சமுதாயத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அல்லாஹ் அழிவுக்கு பதிலாக, அழிவுக்கு முன்பு சில அடையாளத்தை காட்டினான்.
அல்லாஹ் காட்டிய அடையாளத்தை பார்த்த அந்த மக்கள் உடனே கதறி திருந்தி விட்டார்கள். திருந்திய காரணத்தினால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவர்கள் திருந்திய காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான், அவர்களை தண்டனையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி விட்டான் என்று நமக்கு விளக்கங்கள் கிடைக்கிறது. அப்போ அந்த மக்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதும் திருந்தினதும், அல்லாஹ் திருந்திய காரணத்தினால் அவர்களை அழிக்காமல் பாதுகாத்ததும், அந்த மக்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதும், அல்லாஹ் அழிவுக்கு முன்பு சில அடையாளத்தை காட்டினான், அந்த அடையாளத்தை பார்த்து திருந்தி அந்த மக்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட இந்த விவரம் எதுவும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் என்னதான் நபியாக இருந்தாலும் மனிதர் என்ற அடிப்படையில் சில நேரங்களில் கோபம் வருவது, கோபத்தை வெளிப்படுத்துவது மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய இயல்புகளில் ஒன்றாக இருக்கிறது. அப்படி யூனுஸ் நபி கோவப்பட்டுக்கிட்டு வெளியேறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம மக்கள் இவ்வளவு காலமாக நாம் இத்தனை நாட்களாக நம்ம மக்களை நேர்வழியின் பக்கம் அழைச்சோம், அல்லாஹ்வை பற்றி நாம் சொன்னோம், அவங்கள்ட்ட இருந்த அநியாயக்கார மக்களான அந்த மக்களை அநியாயத்திலிருந்து விலகி விடுமாறு எச்சரித்தோம், அந்த மக்கள் திருந்தலை. அல்லாஹ்வை பற்றி சொல்லும்போது, அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை வேதனைகளை பற்றி சொல்லும்போதெல்லாம் நம்மளை அலட்சியப்படுத்திய அந்த மக்கள் திரும்ப நாம் அந்த மக்களுடைய முகத்தில் எப்படி முழிக்கிறது, அல்லாஹ் உங்களை தண்டிச்சிருவான், அல்லாஹ்வுடைய வேதனைக்கு அதாபுக்கு நீங்கள் ஆளாயிருவீங்கன்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். அல்லாஹ் ஒரு அழிவை தரலைன்னு சொன்னால், அந்த மக்கள் இன்றைக்கி எப்போவும் போல் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், நாம் எப்படி அந்த மக்களுடைய முகத்தில் முழிக்கிறது, நாம் எப்படி அந்த மக்கள்கிட்ட போய் நிற்கிறதுன்னு சொல்லி, இனிமேல் அந்த மக்கள் நம்முடைய சமுதாயமான நம்ம மக்கள் ஏற்கனவே நம்மளை அலட்சியப்படுத்தியதை விட, உதாசீனப்படுத்தியதை விட கூட கொஞ்சம் உதாசீனப்படுத்துவார்களே, இன்னும் நம்மளை ஒரு இழிவாக கருதுவார்களே என்ற ஒரு கோபம்தான் யூனுஸ் நபி வெளியேறுவதற்கு காரணமாக இருந்தது. அல்லாஹ்விடத்தில் உத்தரவு எதுவும் வராத பட்சத்தில் அவர்கள் வெளியேறினார்கள், கோபம் கொண்டார்கள். அல்லாஹ்வை கோபித்து கொண்டு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செல்லும்போது அவர் கோபித்து கொண்டு எங்கே செல்லுகிறார் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கேட்கக்கூடிய வசனங்கள் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. பிறகு அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்ட யூனுஸ் நபி அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் வாயிலாக நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டான். மீனுடைய வயிற்றுக்குள் ஒரு மனிதன் இருப்பது சாத்தியமாகும் என்பதும் இன்றைக்கு நவீன காலத்தில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. இது நமக்கு ஒரு பெரும் படிப்பினையாக இருக்கிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவை பற்றி நபி அவர்கள் நமக்கு போதிக்கும் போது, நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவாவை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் நம்முடைய துவா, நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யும் போதும், நாம் செய்த தவறுகள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும்போது, துவா செய்யும் போது இந்த யூனுஸ் நபி ஓதிய துவாவை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும், நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்படும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த துவாவை கொண்டு நாம் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் வைத்து நாம் நமக்காக நம்முடைய தேவைகளை கேட்டு முறையிடும் போது நாம் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய வசனங்களை புரிந்து அதை தெரிந்து திருக்குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய நபி அவர்களின் சுன்னாவையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.